ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசிரியர் மதிப்பிற்குரிய ஜோதிட கலையரசர் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு குரு பகவானுடைய இயற்கை சுபக்கிரகமான குரு பகவானுடைய கிரகங்களுடைய குற்றங்களை போக்கக்கூடிய, தனவரவை அதிகப்படுத்தக்கூடிய, நல்ல நிலையில இருந்தா குழந்தைகளை தடையின்றி தரக்கூடிய குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலன்களை தொடர்ச்சியா பார்த்துட்டு வர்றோம். இப்ப அவருடைய ராசியான தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த அதிசார பயிற்சி என்ன பலன்களை தரும் என்பதை பார்ப்போம். கிரகங்கள்ல குரு பகவான் முதன்மையான சுபக்கிரகங்க. சுக்கிரன் அடுத்த நிலையில் உள்ளவர். புதன், வளர்பிறை சேர்ந்தவர் ஒளிக்கிரகங்கள், நன்மை செய்யக்கூடியவை. இரு கிரகங்கள், சனி முழு பாவ கிரகம், இயல்பு நிலையில சொல்றேன். நல்ல கிரகங்கள் தொடர்பு பெற்றுட்டா நல்ல ஓரளவு கெடுதல் இல்லாம ஏதோ ஒரு பலன்களை தருவார். செவ்வாய் நல்லவரும் கெட்டவரும், ராகு கேதுக்கள் கெட்டவரோட சேர்ந்தா கெட்ட பலனையும், நல்லவரோட சேர்ந்தா நல்ல பலனையும் அதிகமாக்கி தருவார்கள். பலன் பெருக்கிகள் அப்படின்னு சொல்லிடுறோம். இப்ப கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்குல்ல, சஞ்சாரம்னா வக்கரம்ங்கிற ஒரு அமைப்பு இருக்கு, அதிசாரம்னு ஒரு அமைப்பு இருக்கு. வக்கரம்னா ரிவர்ஸ் ஆகிறதுன்னு சொல்றாங்க வானியல் விதிப்படி. ஆனா அதுல அதுக்கு விளக்கம் வேற. சரி, வக்கரமான என்ன நடக்கும்? உச்ச வக்கரம் மாற்றத்தை தரும், நீச்ச வக்கரம் மாற்றத்தை தரும். அதிக சத்து இருக்கும் பொழுது ஒரு மாறுபாடு, ஒண்ணுமே இல்லாத போது ஒரு மாறுபாடு, சமநிலை இப்படிலாம் இருந்துச்சுன்னா அதுல பலன்கள் நான் பார்க்கிறேன். வக்கரத்துல எந்த பலன், எந்த ஒரு அமைப்பு புலப்படலை. இப்ப அதிசாரம் என்ன? ஒரு குறிப்பிட்ட ராசியில குரு ஒரு வருஷம் இருப்பாரு. அந்த ஒரு வருஷம் முடிச்சு அடுத்த ராசிக்கு வர்றதுக்குள்ளேயும் திடீர்னு இன்னொரு கீழ் நோக்கி வருவார். அது அதிசாரம். அதிசாரம்னா கீழே இறங்கி வர்றது, வேகமா போறாருன்னு அர்த்தம். இப்ப குரு பகவான் மிதுனத்துல ஒரு வருஷமா இருக்காரு. 2025 5வது மாசம் கடகத்துக்கு வருவாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே ஐப்பசி 2ஆம் தேதியில இருந்து கார்த்திகை 20 வரைக்கும் ஒரு 48 நாள் அதிசாரமா வராருங்க. விஞ்ஞானப்படி வராரு. ஜோதிடம்னு விஞ்ஞானிகளுக்கு ஜோதிடம் மனிதருக்கு, மனிதரோடு கிரகங்கள் சம்பந்தப்பட்டுங்கிறது அவங்களுக்கு தெரியாது, தெரியவும் போகிறதில்லை. அவங்க விஞ்ஞானத்தை செய்வாங்க, சில கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. விஞ்ஞானிகளும் போற்றக்கூடியவர்கள். விஞ்ஞானிகள் நம்ம இப்ப பயன்படுத்துற நவீன பொருட்கள்லாம் இல்லை. ஆனாலும் ஜோதிடம் இந்த கிரகங்கள் மனிதர்களுக்கு என்ன செய்யுங்கிறத உணர்ந்திருப்பாங்க. அதுதான் உண்மையான விஷயம். இப்ப இந்த அதிசாரமா வர்றாருல, என்ன அர்த்தம்? உச்சமா வர்றாருங்க. ஒளி குறைஞ்ச ஜாதகங்களுக்கு நிரந்தரம் இல்லாம ஒளியை கொடுக்க போறாருங்க. வளவளத்த பேச்சுக்கு நம்மகிட்ட வேலை இல்லை. என்னுடைய குருநாதரை போல அந்த பாயிண்ட கரெக்டா சொல்லுவேன். அப்ப உச்சமா வர்றாரு. வரும்பொழுது கண்டிப்பா உலகத்துக்கு நன்மை. தங்க விலை கூடுது பாருங்க. இந்த 48 நாள்ல உச்சமான விலைக்கு போகும். தங்கம் குருபானுடைய தானே. உச்சமா இருந்தாருன்னா அவர் விலை கொடுத்தானே செய்யும். அப்படிங்கிற அமைப்புல போகும். இப்ப உச்சமா இருக்கும் பொழுது 12 ராசிகளுக்கும் என்ன பலன் தருவது சொல்லிட்டு வந்த நிலையில இப்ப அவருடைய சொந்த ராசியான தனுசு ராசிக்கு என்ன செய்வோம்? ராசி அதிபதி அப்படிங்கிற அமைப்புல பார்ப்போமுங்க. அதுக்கு முன்னாடி அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற எனது யூடியூப் சேனல்ல 1100க்கும் மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்குங்க. என்ன பயனுள்ள வீடியோக்கள்? கல்வி எப்படி படிப்பாரு, வெளிநாட்டுல படிப்பாரா, உள்ளூர்ல படிப்பாரா, என்ன படிப்பார், அவருக்கு மேற்கொண்டு படிப்பாரா, அவருடைய படிப்பு திறன் எப்படி இருக்கும், இதெல்லாம் அளவுகள். திருமணம், தரம், வெளிநாடு செல்லுதல், மறு திருமணம், தோசை தான் மறு திருமணம், மறு திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்கா, அவருக்கு விருப்பம் இருக்கா, இப்படிலாம் நிறைய பார்க்கலாம். தொழில், வேலை, வெளிநாடு பயணம், வெளிநாட்டுல எவ்வளவு நாள் இருப்பாரு, பிரயோஜனமா இருப்பாரா, சும்மா போயிட்டு தான் வருவாரா, அனைத்தையும் சொல்லலாம். அப்படிப்பட்ட கருத்துக்கள் அடங்கிய வீடியோக்களை நீங்க பாருங்க. இன்னும் நிறைய தர்றேன். அப்ப அந்த வீடியோக்களை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்து நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நீங்க தேடாமலே சேரும். அதே மாதிரி ஷேர் செய்யறதுனால நீங்க மட்டும் இல்ல, உங்க நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் பார்த்து ஜோதிடத்தின் உண்மைத்தன்மையை உணர்ந்து அவங்களுடைய ஜாதகங்கள் பலன்களை கேட்டுக்கொள்ள ஒரு வாய்ப்பாக அமையும். கட்டண முறையில் தான் பலன் சொல்றேன். ஆனா தெளிவாக, விரிவாக, கிரக வழக்கத்தோடு சொல்றேன். என்னுடைய பார்க்கக்கூடிய உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளிநாட்டில் உள்ள, வெளிமாநிலத்தில் உள்ளவர்கள் அனைத்தும் அறிவார்கள். திரும்ப பார்ப்பாங்க, அடுத்தவர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நம்ம பொறுப்புடன், நான் மட்டும் இல்லை, எந்த ஜோதிடரும் ஜோதிடத்தை நன்கு உணர்ந்து, நல்ல குருநாதரை பெற்று, பணம் மட்டுமே நமக்கு, வருமானம் மட்டுமே நமக்கு ஒரு சாத்தியம் இல்லை. ஜோதிடத்தை அடுத்த நமக்கு பின்னாடி அது ஜோதிடத்தை உணரணும், ஆன்மீகத்தை வளர்க்கணும் எண்ணம் கொண்டவங்க பூராமே நல்லா சொல்லுவாங்க. அப்ப இந்த திரையில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நமக்கு தொடர்பு உண்டுன்னா உங்கள் ஜாதகத்துல எந்த ஒரு விஷயமானாலும் தெளிவாக கேட்டுக்கொள்ளலாம். திருமண பொருத்தம் இப்ப நடக்கும், எப்படி நடக்கிறது மட்டும் இல்லை, அவளுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும், குழந்தை எப்ப பிறக்கும், அவளுடைய தரம் எப்படி இருக்கும், இவரோட அந்திம காலம் எப்படி இருக்கும், எல்லாத்தையுமே நினைச்சுதான் நான் சொல்றது.
இந்த 10 பொருத்தத்துல உடனே கையில கொடுக்கறது கிடையாதுங்க. திருமணம் ஒரு வாழ்க்கை சம்பவம் தானே, எல்லா மாதிரி. அதே மாதிரி படிப்பு மாதிரி திருமணம் வாழ்க்கை சம்பவம் மிக முக்கியமானது இல்லையா? அப்ப அதுல தீர ஆராய்ச்சி பண்ணி சொல்றது என்னுடைய ஒரு தனியான என்னுடைய சேவை. குடும்ப ஜாதகம் சேர்த்து பார்ப்பது சிறப்பு, பலன்களை துரிதமாக எடுக்கலாம். இப்ப வீடியோக்குள்ள போவோம். தனுசு ராசி குருபவனுடைய ராசிங்க. தனுசு ராசி ஆன்மீக ராசி, நல்ல எண்ணங்கள். குருபவன் நல்ல எண்ணங்கள் கொண்டவர். சுக்கிரன் நல்ல எண்ணங்கள் தான். சனி செவ்வாய் இந்த ராகு இதெல்லாம் வந்து சம்மந்தப்பட்டக்கூடாதுங்க. பாவத்தன்மைங்கிறது அதுதான், அது ஆகக்கூடாது. இப்ப இந்த ராசி அதிபதி தான். சரி, ராசிக்கும் 4ஆம் இடத்துக்கு அதிபதி. ராசி அவரை குறிக்கும், அவர் எண்ணங்களை குறிக்கும், செயல்திறனை குறிக்கும். அவரது பொறுப்பு குருதான். லக்கணம் எதுனாலும் இருக்கட்டும், இது கோல்சார லக்கணத்துக்கு கிடையாது, ராசிக்கு தான். 4ஆம் இடம் கல்வி, தாயார், வாகனம், வீடு, ஒழுக்கம், தன் சுகம் எல்லாமே வரும். அதுக்கு வரதான் பொறுப்புங்க. பொதுவான அமைப்பு. 1க்கும் 4க்கும் உரியவர் ஆதிபத்தியம் என்ன தருவார்? குருவுடைய காரகம் தனவரவு, எல்லாத்துக்கும் தனவரவு, அவர் தான் பொறுப்பு. பிள்ளைகளை தர்றது அப்படித்தான். நல்ல பிள்ளைகளா, ஒழுக்கமான பிள்ளைகளாக அப்படி ஜாதகத்தில் எல்லாமே ஜோதிடத்துல விதிவிலக்கள் நிறைய இருக்கு. எடுத்த கௌதம் சொல்லவே கூடாது. இப்ப குருபவன் வந்து 8ஆம் இடத்துக்கு வராருங்க. 8ஆம் இடம் என்னங்க? வெளிநாடுகள் போகக்கூடிய எண்ணங்கள் இப்ப இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஜெயிக்கும். அங்கே இருந்து அவஸ்தைப்பட்டீங்கன்னா மாற்றம் வரும். வெளிநாடு ஏற்கனவே ஏற்பாடாயிருந்தீங்கன்னா இப்ப போவீங்க, இல்லைன்னா அந்த எண்ணங்கள் ஏற்படும். அவருடைய தசாபுத்தி இருக்கு அமைப்புக்காகத்தான் இந்த விஷயத்த சொல்றேன். எல்லாருமே வெளிநாட்டுல போயிடும்னு சொல்ல முடியாது. அவருடைய தசாபுத்தியை பார்க்கணுமா? அப்ப கண்டிப்பான முறையில நெருங்கியே வர்றேன் பாருங்களேன். கோல்சாரம் 90% பேருக்கு பார்க்கணும். ஒளி வருந்த ஜாதகங்களுக்கு இது ஒளி கொடுக்குது, இப்போதைக்கு வருது. ஸ்ட்ரீட் லைட்டு வீட்டுல விளக்கு அணைஞ்ச முன்னாடி தெரு விளக்கு எரிஞ்சா ஒரு ஏதாவது ஒரு செய்கை செய்யலாம்ல. வீட்டுல விளக்கு அணைஞ்சு போச்சு, தெரு விளக்கு இருந்துச்சுன்னா அதுல ஏதாவது கடமையில செய்யற மாதிரி தான் இந்த கோல்சாரம். தெரு விளக்கு எரியுது பாருங்களேன் அந்த இரவு பொழுதுல, அதே மாதிரி தான் இந்த கோல்சாரம் இவங்களுக்கு படி போடுது. அப்படிங்கிறது நமக்கு உறுதியான அமைப்பு. இப்ப 8ல இருக்காருங்க, தெளிவு அதிர்ஷ்டம், ஆரோக்கியம் மேம்படும். இந்த லக்கணத்தை இந்த தனுசு ராசியில என்னமோ லக்கணத்துல இருந்து ஆரோக்கிய குறைவு இருக்குல்ல, அவங்களுக்கு ஆரோக்கியம் தீரவோ, ஆரோக்கியத்தை தீர்த்து கொள்ள மருத்துவரை நாடுவதோ அமையும். ஆரோக்கியம் சீர்படும். மருந்து மாத்திரை எடுத்துக்கலாம். மருந்து மாத்திரை எடுத்துக்காம கூட ஒரு அவருடைய சூழ்நிலை இருக்கக்கூடிய அமைப்புல அது சீர்படும். 8ஆம் இடத்துல வந்து திடீர் அதிர்ஷ்டம் சொல்லிட்டேன். வெளிநாடு வெளிமாநிலம் போறது, இந்த ஆன்லைன் பிசினஸ் பண்றாங்களா, அதுகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அவங்க ஜாதகம் நல்லா இருந்தா தான் பண்ணணும். என்ன கொடுக்கும் அந்த கிரகம், அதோட எண்ணத்தை கொடுத்துரும். நமக்கு அது எதுக்காக கொடுக்குது, தீமைக்கா நன்மைக்கா அறிகிறதுக்கு நம்ம ஜாதகத்தை பார்த்துக்கிறணும். நம்ம கோல்சாரத்தை பார்த்துக்கிட்டு நம்ம ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்த்தா தான் பலன்கள் சரியா இருக்கும். சரி, பார்வை 12ஆம் இடம். 8-12 வருஷமா நிச்சயம் வெளிநாடு வெளிமாநிலம் போறதுக்கு, வெளியூர்ல கூட போய் பிழைக்கிறதுக்கு ஒரு அடிப்படை எண்ணங்கள் உருவாகும். ஏற்கனவே அங்கே இருந்து சரியில்லாம தசாபத்தி அடிப்படையில் இருந்தீங்கன்னா இப்ப சீராகும். 12ஆம் இடம் தூக்கம் நல்லா இருக்குன்னா பிரச்சனைகள் ஒளிய போகுதுன்னு அர்த்தம். பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைனாலும் தூக்கம் கெடும். இப்ப 12ஆம் இடம் வெளிச்சமான பிரச்சனை தீரும். அடிமுடியை பிடிச்சு சொல்லணும். அடுத்து 2ஆம் இடம் வழக்கம் போல வருமானம் பெருகும், குடும்பமையும், குடும்பத்துல நிம்மதியாக குடும்பம் நிம்மதியாகும். குடும்பத்துல வெளிச்சம் சுப நிகழ்ச்சினா மழை செல்வம் வரும், வீடு கட்டுற எல்லாமே தானேங்க. வருமானம் பெருகும். வருமானம் தானே அடிப்படை. வருமானம் அடிப்படையாவுக்கு என்ன குறை இருக்க போது? ஒன்றும் இருக்காது. அப்ப இந்த 2ஆம் இடமும் உச்ச குரு, சாதாரண நிலையில உள்ள குரு இல்ல, உச்சமா இருக்காரு. அப்ப 2ஆம் இடம் சரிக்கும். குடும்பத்துல சுபிச்சம் இருக்கும். சுபிச்சம்னு எல்லாம் தான். இப்ப நீங்க வயசுக்கு தக்கன சின்ன குழந்தைன்னா அவருக்கு வந்து வீட்டுல நல்லா வளர்க்கப்படுவீர்கள். பிள்ளைகள் விஷயம்னா பிள்ளைகள் திருமணமோ வேலையோ அது அவங்க ஜாதகப்படி. வயசானவர்கள் மிக வயசானவங்க பேர குழந்தைகள் மகனுக்கு குழந்தை பிறக்க போகுது, வீட்டுல சுபிச்சம் நம்ம அர்த்தம். இங்க 4ஆம் இடம்ங்கிறது தாயார். தாயாருக்கு சனி இருக்குல்ல, 4ஆம் இடத்துல சனி இருந்தா தாயாருடைய நலத்துக்கு எடுக்கும் நம்ம ஜாதகப்படி. ஏற்கனவே பௌர்ணமி இந்த மாதிரி சந்திரனா நல்லா இருந்தாங்கன்னா 4ஆம் இடம் நல்லா இருந்தா அந்த இது ஏற்படாது. அது சின்ன அளவுல ஏதாவது மனபேதம் இருக்கும். அடிப்படையில் சரியில்லைன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து சனி தசையும் இந்த ஜாதகருக்கு நடந்தால், லக்கணத்துக்கும் 4ஆம் இடம் கெட்டு போய் நடந்தா கண்டிப்பா அந்த சனி 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது தடையை பெருசாக்கும். இப்ப உச்சகுரு பார்க்கும் பொழுது தாயாருக்கு வைத்தியம் பண்றது, தாயாருடைய சொத்துக்கள் நமக்கு கிடைக்கிறது, தாயாரோட கருத்து வேற்றுமைகள் இருக்கிறது, இது கூட அகன்றும். கல்வி அமைப்புல சின்ன பிள்ளைகளுக்கு தடைகள் இருந்துச்சுன்னா அவங்க ஜாதகப்படி இப்ப தடை நிகழும், தடை வந்து அகலும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சனி அதான் சொல்றேன், சனி எங்கேயுமே இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது ஆயுள் வேணுமே. ஆக இருக்கணும்,
முறைப்படி இருக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை திருத்தி எடுத்துக்கிற சொல்லணும். எங்கேயும் இருக்கக்கூடாது சொல்லக்கூடாது. ஒரு பிளானட் போயிட்டு உலகம் இயங்காது. அந்த கிரகம் வந்து இருக்கிற இடத்துல இம்சை இல்லாம இருக்கணும். சனி வந்து இம்சை தானே, இயல்பு நிலையில இம்சை கிரகம் தான் அது. அதெல்லாம் மாற்றுக்கருத்தே இல்லை. இதெல்லாம் உணர்ந்திருக்கேன், எனக்கு உணர்ந்திருக்கேன், என் வீட்டில் உணர்ந்திருக்கேன், என் பிள்ளைகளுக்கு உணர்ந்திருக்கேன், ஜாதகம் வர்ற விட்டு அப்புறம் உணர்ந்து சொல்றமே அப்படியே தானே சொல்றாங்க. இதெல்லாம் உணராம சனி நூல்ல அவர் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படியே நம்ம பின்னாடி போனோம்னா ஜோதிடம் சொல்ல முடியாது. இதுதான் உண்மையான விஷயம். அப்ப 4ஆம் இடத்துல சனி வந்து இருக்கிறது கண்டக சனின்னு அர்த்தம், அர்த்தாஷ்டக சனி அப்படி என்ன உடல்நல பாதிக்கும்னு அர்த்தம். அது இனிமே நீங்கும். இவ்வளவுதான் விஷயம். அப்ப இந்த ராசி அதிபதி நல்ல பலம் பெறுறாரு. அப்ப நீங்க தடுமாறிக்கிட்டு இருக்கிறவங்க கூட இந்த 48 நாளைக்கு நல்லா இருப்பீங்க. அப்புறம் அவரோட தசா புத்தி இயங்கும். மறுபடியும் ஒரு சில மாதங்களுக்கு பிறகு 5ஆவது மாசம் திரும்ப ரிவர்ஸ் ஆகி கடகத்திலேயே 1 வருஷம் உச்சமா இருக்காரு. நீங்க அனைத்து வகைகளையும் சிறப்பாக செயல்பட்டு வெற்றிகளை ஈட்டலாம். இதுதான் முடிவான வார்த்தை. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தனிப்பட்ட ஜாதகம்னா தாராளமா நீங்க என்கிட்ட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பலன்களை தெளிவாக கற்றுக்கொள்ளலாம். அடுத்து மகர ராசிக்கு இந்த உச்சகுரு பயிற்சி என்ன தரும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு அட்வான்ஸா சொல்றேன். மகர ராசிக்கு ராசியை பார்க்க போறார், உச்சமா இருந்து பார்க்க போறார். மகர ராசிக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி.